வெண்முரசு. பிரயாகை 54. பகுதிபதின்று காட்டின்மகள் 7. வாசிப்பது சந்தீப். இடும்பவனத்தின் தெற்கு எல்லையில் இருந்து மூதாதையரின் நிலத்துக்கு இடும்பன் நடந்து செல்ல அவன் குலத்தினர் சூழ்ந்து சென்றனர். பீமனை இடும்பி அழைத்துச் சென்றாள். பின்னால் பாண்டவர்கள் சென்றனர். தருமன், அன்னையே, தாங்கள் அங்கு வராமல் இங்கேயே இருக்கலாமே என்றான். குந்தி மெல்லிய ஏளனத்துடன், நான் க்ஷத்திரியப் பெண் அல்ல என்று எண்ணுகிறாயா என்றாள். பீமன், அன்னை வரட்டும். அவர் என் போரை இதுவரை நேரில் பார்த்ததில்லை அல்லவா என்றான். குந்தி புன்னகை செய்தாள். இடும்பர்களின் மூதாதை நிலம் சிறிய குன்று. அதில் மரங்களேதும் இருக்கவில்லை. அதன் சரிவில் அடர்த்தியான வாசனைப் புல் படர்ந்து காற்றில் அலையடித்தமை அக்குன்றை ஒரு பச்சை திரைச்சீலை என தோன்றச் செய்தது. குன்றின் உச்சியில் திறந்த வாயின் கீழ் தாழைப்பற்கள் போல வரிசையாக சப்பைக்கற்கள் நின்றிருப்பது தெரிந்தது. மேலேறிச் சென்றதும்தான் அவை எத்தனை பெரியவை என்பது புரிந்தது. 5 ஆள் உயரமான கனத்த பட்டைக்கற்கள் சீரான இடைவெளியுடன் செங்குத்தாக நாட்டப்பட்டிருந்தன. அவற்றின் நடுவே காற்று கிழிபட்டு சீறி வந்து கொண்டிருந்தது. அவர்கள் அக்கற்களின் அடியில் சென்று கூட்டமாக நின்று கைகளை தூக்கியபடி மெல்ல அசைந்து கனத்த தாழ்ந்த குரலில் ஊர் ஒலியை எழுப்பத் தொடங்கினர். பீமனின் அருகே நின்றிருந்த இடும்பியும் கைகளைத் தூக்கி அவ்வொலியை எழுப்பி காற்றிலாடும் மரம் போல அசைந்தாடினாள். அவர்களின் ஆட்டம் சீராக ஒற்றை அசைவாக இருந்தது. ஒலி மெல்ல இணைந்து ஒன்றாகி ஒரே முழக்கமாக ஒலித்தது. சில கணங்களில் அந்த ஓசை பீமனையும் உள்ளிழுத்துக் கொண்டது. தன் 2 கைகளையும் தூக்கி மெல்ல அசைந்தாடியபடி அவனும் அவ்வொலியை எழுப்பினான். நீண்ட சடைகளை தோள்மேல் அணிந்திருந்து முதியவர் 2 கைகளையும் தட்டியதும் அவர்களின் ஒலி நின்றது. அவ்வொலி கண்ணுக்குத் தெரியாத சரடால் அவர்களை கட்டி அசைத்தது போல அது அருந்ததும் அவர்கள் அனைவருமே உடல் தளர்ந்து பெருமூச்சுடன் தள்ளாடினர். முன்னால் சரிந்தனர். ஒருவரை ஒருவர் பற்றிக் கொண்டு ஒற்றைச் செடி போல அசைந்தனர். அந்த அமைதியில் அப்பால் மரக்கூட்டங்களில் ஒலித்த பறவைகளின் ஒலிகள் மிக உரத்துக் கேட்பது போல பெருகிச் சூழ்வது போல தோன்றியது. புல்லின் அலைகள் கொந்தளித்துக் கொண்டிருப்பது போன்ற விழிமயக்கு உருவானது. நிலையற்று அசையும் நிலத்தில் அசைவையே அறியாதவை என அக்கற்கள் நின்றன. இடும்பன் சென்று அந்தக் கற்களை ஒவ்வொன்றாக தொட்டு தலையைத் தாழ்த்தி வணங்கியபடி வந்தான். இடும்பி முன்னால் சென்று அதேபோல தொட்டு வணங்கினாள். 46 பெருங்கற்கள் அங்கே நின்றிருந்தன. இடும்பன் வந்து நடுவே நின்றதும் முதியவர் அவன் அருகே வந்து சிறிய முள்ளால் அவன் கைவிரலில் ஆழமாக குத்தினார். விரலை அழுத்தி துளித்த குருதியை நடுவே நின்றிருந்த கல்லின் மீது பூசி மீண்டும் வணங்கிவிட்டு இடும்பன் பின்னகர்ந்தான். இடும்பியும் அதன்மேல் குருதி சொட்டி வணங்கினாள். அத்தனை இடும்பர்களும் சேர்ந்து கைகளைத் தூக்கி பேரொலி எழுப்பினர். இடும்பன் தன் தோள்களிலும் தொடைகளிலும் ஓங்கி அறைந்து வெடிப்புலி எழுப்பியபடி முன்னால் வந்து கை நீட்டி நின்றான். பீமன், இங்கே நெறிகள் ஏதாவது உள்ளனவா என்றான். கொல்வதுதான். வேறொன்றுமே இல்லை என்றாள் இடும்பி. நான் அவரைக் கொல்ல விழையவில்லை என்றான் பீமன். அப்படியென்றால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். வேறு வழியே இல்லை என்று இடும்பி சொல்லி தலையை திருப்பிக் கொண்டாள். பீமன் தன் மேலாடையை களைந்து நகுலனிடம் அழுத்திவிட்டு 2 கைகளையும் முன்னால் நீட்டி இடும்பனை நோக்கியபடி அசைவற்று நின்றான். இடும்பன் உரக்க உருமியபடி தொடையையும் தோளையும் தட்டிக் கொண்டு முன்னால் வந்தான். அவன் தோள்கள் தன் தோள்களை விட 2 மடங்கு பெரியவை என்பதை பீமன் கண்டான். அவன் கைகளுக்குள் அகப்பட்டுக் கொண்டால் மீள முடியாது. பீமன் விழிகள் இடும்பன் மேலிருந்து விலகவில்லை. உலகில் இடும்பன்றி எதுவுமே இல்லை என்பது போல அவன் அசைவற்று நோக்கி நின்றான். இடும்பனின் அசைவுகளுக்கு ஏற்ப அவனையறியாமலேயே அவன் தசைகள் மட்டும் அசைந்து சிலிர்த்தன. கணங்கள் நீண்டு செல்ல ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது போல இடும்பன் கூச்சலிட்டபடி அவன் மேல் பாய்ந்து அவனைப் பிடிக்க வந்தான். பீமன் அந்த விசையை கணித்து விலகிக் கொள்ள அவன் தடுமாறி முன்னால் சென்று காலூன்றி நின்று திரும்பி பற்களைக் காட்டி கூவினான். பீமன் உணர்ச்சியற்ற முகத்துடன் நிற்க இடும்பன் சினம் கொண்டு கூவியபடி மீண்டும் பிடிக்க வந்தான்.
மூன்றாம் முறை எளிதில் அவனைப் பிடிக்க முடியாது என்று இடும்பன் புரிந்து கொண்டான். கைகளை நீட்டி பாய்ந்து வந்த விசையில் தன்னிடமிருந்து விலகிச் சென்று பீமனை தலையில் எட்டி அறைந்தான். அந்த அறைதல் ஓசை அனைவரையுமே திடுக்கிடச் செய்தது. பீமன் தலைக்குள் சூரியன் வெடித்தது போல உணர்ந்தான். நீண்ட ரீங்காரத்துடன் அவன் தலை தரையை மோத அவன் அப்பால் எங்கோ சிதறிக் கிடந்தான். இடும்பன் வெறிச்சிரிப்புடன் அவனை ஓங்கி மிதிக்க வந்தான். பீமனின் சித்தம் மயங்கி பரவிக் கொண்டிருக்கையிலும் அவன் உயிர் உடலை புரட்டி தன்னை காத்துக் கொண்டது. 3 முறை உதைத்தும் முடியாமல் போகவே இடும்பன் கடும் சினம் கொண்டு இருகைகளையும் ஓங்கி முட்டிக்கொண்டு கூவியபடி பாய்ந்து அவன் மேல் விழுந்தான். பீமன் புரண்டு கொண்டு கையூன்றி எழுந்து தன் வலுவான காலால் இடும்பனின் தலையை ஓங்கி அறைந்தான். இடும்பனை அந்த அடி ஏதும் செய்யவில்லை. தலையே சிலுப்பியபடி பற்கள் தெரிய சீறிக்கொண்டு அவன் பாய்ந்தெழுந்தான். புல்லில் ஊன்றிப் பாய்ந்து வந்த இடும்பனின் கால்களைத்தான் பீமன் நோக்கினான். அவன் உடலுக்கு ஒவ்வாதபடி அவை முழங்காலுக்குக் கீழே சிறியதாக இருந்தன. பாதங்கள் சிறுவர்களுடையவை போல தெரிந்தன. இடும்பன் மீண்டும் அடிக்க வந்தபோது கையூன்றி நிலத்தில் அமர்ந்த பீமன் தன் காலைச் சுழற்றி இடும்பனின் இடது கணுக்காலில் ஓங்கி அறைந்தான். அலறியபடி நிலம் அதிரக் கீழே விழுந்த இடும்பன் மேல் தாவி அவன் நெஞ்சுக்குழியை ஓங்கி மிதித்தான். இருமியபடி இடும்பன் எழ முயல பீமன் தன் காலால் இடும்பனின் தலையை அறைந்தான். இடும்பன் மீண்டும் மல்லாந்து விழுந்தபோது அவனுடைய வலது கணுக்காலை ஓங்கி அறைந்தான். இடும்பன் எழ முயன்றபோது காலால் அவன் கண்களை நோக்கி அடித்தான். சூழ நின்ற இடும்பர்கள் அவர்களை அறியாமலேயே அந்தப் போருக்குள் உள்ளம் வந்துவிட்டிருந்தனர். ஒவ்வொரு அடிக்கும் அவர்களிடமிருந்தும் ஒலி எழுந்தது. இடும்பனிலிருந்து வலியின் ஒலி எழுந்தது. அவன் விரைவாகப் புரண்டு கைகளை ஊன்றி எழுந்து நின்று கால்களை ஊன்ற முடியாமல் பக்கவாட்டில் சரிந்தான். அவன் இரு கால்கணுக்களும் உடைந்துவிட்டிருந்தன. எழுந்தபோது அவன் உடலின் பெரிய எடையை தாழாமல் அவை மடிந்தன. நிலத்தில் புரண்டு சென்ற இடும்பனை துரத்திச் சென்று அவன் இடையில் உதைத்தான் பீமன். வலியுடன் அலறிய இடும்பன் இருகைகளையும் ஓங்கி மண்ணிலறைந்து ஊன்றி கைமேல் எழுந்து கால்களை மேலே தூக்கியபடி நின்றான். அவன் கைகள் கால்களை விட வலுவாக மண்ணில் ஊன்றியிருந்தன. கைகளை ஊன்றி துள்ளி குன்றின் சரிவில் பாய்ந்தோடி உருண்டு கீழே இறங்கி விளிம்பில் கிளை தாழ்த்தி நின்ற மரம் ஒன்றை அணுகி அதன் கிளையில் தொற்றி மேலேறி கால்களால் கிளையைப் பற்றிக் கொண்டு அமர்ந்து நெஞ்சில் ஓங்கி அறைந்து அறை கூவினான். மூத்தவரே, முதலைக்கு நீர் போன்றது அவனுக்கு மரக்கிளைகளின் பரப்பு என்றான் அர்ஜுனன். அவன் கால்கள் மட்டுமே வல்லமையற்றவை என்றான் தருமன். பீமன் திரும்பாமல் ஆம் என்றபடி சீரான கால்வைப்புகளுடன் நடந்து அணுகினான். பீமன் மரக்கிளைகள் மேல் ஏறியதைக் கண்ட தருமன் இவனும் குரங்குதான் பார்த்தா என்றான். அர்ஜுனன் விரைந்து ஓடி பீமனைத் தொடர்ந்தான். பீமன் மரக்கிளை வழியாக அடிமரத்தை அடைந்ததும் போர்க்கூச்சலுடன் இடும்பன் அவனை தாக்க வந்தான். பீமன் அவன் பிடியில் இருந்து கிளைகள் வழியாக தாவித் தாவி விலகிச் சென்றபடி இடும்பன் கிளைகளைப் பிடிக்கும் முறையையும் தாவும் முறையையும் கூர்ந்து நோக்கிக் கொண்டிருந்தான். ஒரு பெரிய கிளையில் இருந்து நெடுந்தூரம் காற்றில் தாவி மரிகளை ஒன்றைப் பற்றி வளைத்து ஆடி அருகே வந்து இடும்பன் அவனைப் பற்றிக் கொண்டான். மூச்சுத் திணறியபடி பீமன் அவன் பிடியில் தொங்கிக் கிடந்தான். இடதுகையால் இடும்பனை வலுவில்லாமல் அறைந்தான். பின் தன் காலைத் தூக்கி வளைத்து கிளையை மிதித்து உச்சவிசையில் உந்தி இடும்பனை விலக்கினான். பிடிவிட்டு இடும்பனும் பீமனும் கிளைகளில் முட்டி மோதி கீழே வந்தனர். விழும்போதே இடும்பன் மரக்கிளைகளைப் பற்றி தாவி விலகிச் சென்றான். பீமன் கீழே விழுந்து ஒரு கிளையை ஒடித்து இன்னொரு கிளையை வளைத்து அதனாலேயே விசையை இழந்து மண்ணில் விழுந்து எழுந்து ஓடி மரக்கிளை மேல் ஏறிக்கொண்டான். இடும்பன் ஓங்கி மரத்தை அறைந்து கூவியபடி கிளைகள் வழியாகப் பாய்ந்து வந்தான். பீமன் விலகிச் செல்வதற்குள் அவன் பீமனை அறைந்தான். அடியின் விசையில் தெரித்து பீமன் மரக்கிளைகளை ஒடித்தபடி விழுந்து ஒரு கிளையைப் பற்றிக் கொண்டான். அர்ஜுனன் கீழே வந்து நின்று, மூத்தவரே, அவன் தோள்வல்லமை மிக அதிகம். அவன் கைகளுக்கு சிக்காதீர் என்று கூவினான். நடுவே நின்ற சிறு கிளைகளை உடலாலேயே ஒடித்து உதிர்த்தபடி இடும்பன் பீமனை அணுகினான். பீமன் மரங்களுக்குப் பின்னால் ஒளிந்து அவனிடமிருந்து தப்ப முயல அவன் சுழன்று வந்து மீண்டும் பிடித்துக் கொண்டான்.
பீமன் தன் கழுத்தை அவன் பிடியிலிருந்து காக்க கைகளை தோளுக்கு மேல் வைத்துக் கொண்டான். இடும்பன் அவனை வளைத்து நெஞ்சோடு சேர்த்து வலக்கையால் இறுக்கியபடி இடக்கையால் கிளைகளைப் பற்றி ஆடித்தாவி காற்றில் எழுந்து சென்றான். பருந்து சிறிய பறவையை கவ்விப் பறப்பது போலவே தெரிந்தது. அர்ஜுனன் அருகே வந்து நின்ற தருமன், இளையோனே, எடுவில்லை என்று கூவினான். அர்ஜுனன், பார்ப்போம் என்றான். தருமன், அவர்களால் பறக்க முடியும் என்பது உண்மைதான். கொல் அவனை என்று கூவி அவன் தோளைப் பிடித்து உலுக்கினான். மூத்தவரே, அவர் எளிதில் தோற்பவரல்ல, பார்ப்போம் என்றான். அவர்கள் மாயம் தெரிந்தவர்கள். நான் பார்க்கும்போதே கண்ணிலிருந்து அவன் மறைந்து விடுகிறான். அவன் என் இளையோனை கொல்வான். அவன் இறந்தால் அதன்பின் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்றான் தருமன். அர்ஜுனன், அவர் இறக்க மாட்டார். எனக்கு வில் தேவையில்லை. இந்த உடைந்த கிளைகளே போதும் அவனை வீழ்த்த, அஞ்சாமலிருங்கள் என்றான். மேலிருந்து கிளைகள் உடைந்து விழுந்து கிளைகளில் சிக்கி நின்றன. மேலும் கிளைகள் வந்து விழ அவை கொத்தாக கீழே கொட்டின. இலைகளும் தளிர்களும் சிறிய கிளைகளுடன் மழையாக பொழிந்து கொண்டிருந்தன. மேலே நோக்கியபடி அர்ஜுனனும் தருமனும் காட்டுக்குள் சென்றனர். இடும்பி அழுது கொண்டிருப்பதை அர்ஜுனன் கண்டான். இருகைகளையும் மார்பில் அடிப்பவள் போல அசைத்தபடி உதடுகளை அசைத்து ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். மேலிருந்து பெரிய மரம் விழுவது போல கிளைகளை ஒடித்துக் கொண்டு பீமன் கீழே வந்தான். இடும்பி அவனை நோக்கி ஓடினாள். பீமன் மண்ணில் விழுந்த விசையை வளைந்தும் ஒடிந்தும் கிளைகள் குறைத்தமையால் அவன் விழுந்ததுமே வலியுடன் புரண்டு எழுந்தான். இடும்பி அவனை அணுகி அவனை எழுப்ப கை நீட்டினாள். அதற்குள் பருந்து போல மேலிருந்து இறங்கிய இடும்பன் மீண்டும் அவனை இடக்கையால் எடுத்துக்கொண்டு மேலெழுந்து சென்றான். மரங்களுக்கு மேல் அவர்கள் இருவரும் சண்டையிடுவதைப் பார்த்தபடி அவர்கள் கீழே ஓடினார்கள். வானில் மேகங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள் என்றான் நகுலன். இடும்பன் கண்ணுக்குத் தெரியாமல் மறைகிறான் என்றான் சகதேவன். பீமன் இடும்பனை உதறிவிட்டு தாவித் தழைத்து நின்ற மரம் ஒன்றின் மேல் விழுந்து கிளைகளில் சறுக்கி இறங்க இடும்பன் கீழே வந்து அவனை பிடிக்கப் போனான். பீமன் புரண்டு கொள்ள அடி மரத்தின் மேல் விழுந்து இலைகள் அலைபாய மரம் அதிர்ந்தது. கீழே விழுந்து மண்ணில் நின்ற பீமனை இடும்பன் மரக்கிளையில் கால்களை பின்னி தலைகீழாக தொங்கியபடி சுழன்று வந்து அறைந்தான். சரடில் ஆடிப் பறக்கும் சிலம்பி போலிருந்தான். பீமன் வேர்கள் மேல் விழுந்து புரண்டு எழுந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி இடும்பன் மேல் வீசினான். அக்கணம் அங்கே மறைந்த இடும்பன் இன்னொரு மரத்தின் மேல் தோன்றி கொடி ஒன்றில் ஆடி இறங்கி வந்து பீமனை அறைந்தான். அடி வெடிப்புலியுடன் விழ பீமன் தெரித்து விழுந்து இடும்பனின் இரண்டாவது அடியில் இருந்து உருண்டு தப்பினான். அவன் மூக்கிலும் வாயிலும் குருதி வழிந்து கொண்டிருந்தது. நிற்க முடியாமல் தள்ளாடி விழுந்து மீண்டும் எழுந்தான். அவன் பார்வை மங்கலடைந்திருக்க வேண்டும். இடும்பன் பின்பக்கம் வந்து அவனை அறைந்தபோது தடுக்க முடியாதவாக அதை வாங்கிக் கொண்டான். இடும்பன் அவனை மேலும் மேலும் அறைந்தபின் அப்படியே தூக்கி சுழற்றி வீசினான். இறந்தவன் போல பீமன் அங்கேயே கிடந்தான். மரக்கிளையில் தலைகீழாக தொங்கியபடி இரு பெருங்கைகளையும் விரித்து வீசிக்கொண்டு இடும்பன் காத்திருந்தான். பார்த்தா, இதுவே நேரம் என்றான் தருமன். அவனை நீ போருக்கு அழை. அர்ஜுனன் இன்னமும் மூத்தவரின் ஆணை வரவில்லை என்றான். அவன் சித்தம் கலங்கியிருக்கிறது. அவனால் நிற்கவே முடியவில்லை. இதுவரை இடும்பனை அவனால் ஒரு அடிகூட அடிக்க முடியவில்லை என்றான் தருமன். நகுலன், குரங்குகள் என்றான். அர்ஜுனன் நோக்கியபோது மரக்கிளைகளின் மேல் குரங்குகள் வந்திருப்பதைக் கண்டான். கரிய உருவம் குட்டைவாலும் உள்ள கரடி போன்ற பெரிய குரங்குகள். கிளைகளில் அமர்ந்தபடி அவை போரை நோக்கிக் கொண்டிருந்தன. பீமன் கையூன்றி எழுந்ததும் மீண்டும் அவனை அறைந்து வீழ்த்தினான் இடும்பன். பீமன் புரண்டு எழுந்து ஓடிச் சென்று ஒரு கிளையில் ஏறிக்கொண்டான். நகைத்தபடி கிளை வழியாகச் சென்ற இடும்பன் பீமனை அறைந்து மீண்டும் மண்ணில் விழச் செய்தான். கரிய முதுகுரங்கு ஒன்று மண்ணில் தாவி பீமனை அணுகி இருகாலில் எழுந்து நின்று நாய்க்குட்டியின் குரைப்பு போல ஒலி எழுப்பியது. இடும்பன் கிளை வழியாக வந்து அதை அறைந்தான். ஆனால் தலையைக் கூட திருப்பாமல் அது அவன் அடியை தவிர்த்தது.
சீற்றத்துடன் அவன் திருப்பித் திருப்பி அடித்தான். அது அவனை ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் பீமனை நோக்கி ஒலி எழுப்பிக் கொண்டிருந்தது. பீமன் அதை நோக்கி அதே ஒலியில் ஏதோ சொன்னான். பின்னர் பின்னால் பாய்ந்து சென்று மெல்லிய மரக்கிளைகள் இரண்டைப் பற்றிக் கொண்டு மேலே எழுந்து சென்றான். குரங்கு திரும்பி இடும்பனை நோக்கி வெண்பற்களைக் காட்டி தலையைத் தாழ்த்தி சீறிய பின் ஒரு மரத்தில் ஏறிக்கொண்டது. பொறுமையிழந்திருந்த இடும்பன் பாய்ந்து கிளைகள் வழியாகச் சென்று பீமனை அணுக பீமன் விலகிச் சென்றான். அந்தக் குரங்கு மிகச்சரியான திட்டத்தை அழித்துவிட்டது மூத்தவரே. இன்னும் சற்று நேரத்தில் இடும்பன் கொல்லப்படுவான் என்றான் அர்ஜுனன். இன்னும் ஒரு அடிகூட பீமன் அடிக்கவில்லை என்றான் தருமன். அடிக்கப் போகிறார் என்றான் அர்ஜுனன். பின்னால் வந்து நின்ற குந்தி பெருமூச்சுடன் இடும்பனின் எடை மிகுதி. அவனால் நுனிக்கிளைகளை அணுக முடியாது. பீமனிடம் 4-5 நுனிக்கிளைகளை ஒரே சமயம் பற்றிக் கொள்ளும்படி அக்குரங்கு சொல்லியிருக்கிறது என்றாள். தருமன் அதை அதன் பின்னரே அறிந்தான். பீமன் மெல்லிய சிறு கிளைகளையே பிடித்துக் கொண்டு சென்றான். சில சமயம் அக்கிளைகள் உடைந்தபோது இன்னொன்றில் நின்று கொண்டான். இடும்பன் நெஞ்சில் அறைந்து கூவியபடி பீமனை பிடிக்கத் தாவி அந்தக் கிளை ஒடியவே இன்னொன்றில் விழுந்து அதைப் பிடித்துக் கொண்ட கணம் தாவி வந்த பீமன் இடும்பனை ஓங்கி தோளில் அறைந்தான். வெறிக்கூச்சலுடன் இடும்பன் பீமனைப் பிடிக்கத் தாவினான். பீமன் மெல்லிய கிளைகள் வழியாகவே சென்றான். கனத்த கிளைகளைப் பற்றி வளைத்து தாவிய இடும்பன் அவனை அறியாமலேயே மெல்லிய கிளைகளைப் பற்றி அவை ஒடிய கீழே விழுந்து இன்னொரு கிளையைப் பற்றிக் கொண்டான். இருவரும் கிளைகள் வழியாக பறந்தபோது ஒரு சிறிய கிளை உடைய இடும்பன் கீழே விழுந்து கீழே பெரிய கிளைகள் இல்லாமலியால் கைகால்களை அசைத்தபடி நேராக மண்ணில் வந்து விழுந்தான். அதே கணம் மேலிருந்து இடும்பன் மேலேயே பீமன் குதித்தான். இடும்பன் பெருங்குரலில் அலறியபடி எழுவதற்குள் அவன் கழுத்தை தன் கைகளால் பற்றிக் கொண்டு ஒரே மூச்சில் வளைத்து ஒடித்தான். எலும்பு தசைக்குள் ஒடியும் ஒலி கேட்டது. இடும்பனின் கால்கள் மண்ணில் இழுபட்டு துடிதுடித்தன. பீமனின் முதுகிலும் தோளிலும் தசைகள் இறுகி அசைந்தன. இரையை இறுக்கி உண்ணும் மலைப்பாம்பு போலிருந்தான். அந்த கணத்தின் துடிப்பு அங்கிருந்து அனைவர் உடலிலும் குடியேறியது. அர்ஜுனன் தன் கைகளை இறுக்கிக் கொண்டான். தருமன் உலோகங்கள் உரசிக்கொள்வது போல உடல் கூசுகிறது இளையவனே என்றான். என் கால்கள் தளர்கின்றன. என்னை பிடித்துக்கொள். நகுலன் தருமனை பிடித்துக்கொள்ள அவன் தள்ளாடி ஒரு வேரில் அமர்ந்தான். குந்தி புன்னகையுடன் அவன் தோள்களில் ஜெயன் விஜயன் என்னும் 2 நாகங்கள் வாழ்கின்றன என்று சூதர்கள் பாடுவதுண்டு என்றாள். பீமனின் தசைகள் தளர்ந்தன. இடும்பனை விட்டுவிட்டு எழுந்து நின்று தள்ளாடி கால்களை அகற்றி வைத்து கைகளால் கண்களை மூடிக்கொண்டான். அவனைச் சுற்றி மரக்கிளைகளில் இருந்து பலாப்பழங்கள் உதிர்வது போல குரங்குகள் குதித்தன. அவை 2 கால்களில் எழுந்து நின்று இருகைகளாலும் நெஞ்சில் அறைந்து கொண்டு இளம் நாய்கள் குரைப்பது போல ஒலி எழுப்பின. இடும்பி ஓடிச் சென்று பீமனை பிடித்தாள். ஒரு குரங்கு அவளை நோக்கி வெண்ணிறப்பற்களைக் காட்டி சீறி திரும்ப பீமன் ஒற்றைச் சொல்லில் அதை தடுத்தான். இடும்பி பீமனை அழைத்துச் சென்று மரத்தடியில் படுக்கச் செய்தாள். அவன் நெஞ்சு ஏறி இறங்கியது. இருமிய போது வாய் நிறைய குருதி வந்தது. கை கால்களில் மெல்லிய வலிப்பு வந்து சென்றது. இடும்பி எழுந்து காட்டுக்குள் ஓடினாள். குந்தி ஓடி அருகே சென்று பீமனின் தலையைத் தூக்கி தன் மடியில் வைத்துக் கொண்டாள். தருமன் பதைப்புடன் இளையோனே, இங்கே மருத்துவர்கள் உண்டா என்றான். அர்ஜுனன் மூத்தவரின் துணைவிக்குத் தெரியும் என்றான். இடும்பி கை நிறைய பச்சிலைகளுடன் வந்தாள். அவற்றைக் கசக்கி சாற்றி பீமனின் வாய்க்குள் பெய்தாள். கசப்பு தாழாமல் அவன் உடல் உலுக்கிக் கொண்டது. குரங்குகள் இடும்பனைச் சுற்றி வந்தபடி கைகளை மார்பில் அறைந்து அந்த ஒலியை எழுப்பிக் கொண்டிருந்தன. இடும்பர் குலத்து மூத்தவர்கள் சடலத்தை அணுகியபோது அவை எழுந்து கிளைகளில் அமர்ந்து கூச்சலிட்டன. மூத்த இடும்பர் இடும்பனின் தலையை பிடித்து சற்று தூக்கி வைத்து அடியில் ஒரு மரக்கிளையை வைத்தார். கை கால்களை ஒழுங்காக தூக்கி வைத்தபின் எழுந்து நின்று தன் தலையில் மும்முறை அறைந்து வானத்தை நோக்கி மெல்ல ஓசை எழுப்பினார். அவரது குலத்தவர் அனைவரும் அதேபோல தலையை அறைந்து ஓலமிட்டனர். இடும்பியும் எழுந்து நின்று அதையே செய்தாள்.
அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. பீமன் கண் விழித்து அவர்களை நோக்கிய பின் குந்தியின் கைகளைப் பற்றி புன்னகை செய்தான். இடும்பி பீமனின் இரு கைகளையும் தன் தோளில் எடுத்து முதுகில் அவனை தூக்கிக் கொண்டு நடந்தாள். பின்னால் பாண்டவர்களும் குந்தியும் சென்றனர். பீமனை கொண்டு சென்று ஒரு வெயிலில் பாறைமேல் படுக்கச் செய்துவிட்டு அவள் மேலும் பச்சிலைகளை பறித்துக் கொண்டு வந்தாள். குடிலுக்குச் சென்று பெரிய குடுவை ஒன்றை எடுத்து வந்து அதை நகுலனிடம் கொடுத்து அப்பச்சிலைகளை அதில் சாறு பிழையும்படி கை காட்டினாள். அவன் பிழிந்து கொண்டிருக்கையிலேயே காட்டுக்குள் ஓடிச் சென்று கிளைகளில் ஏறி மேலே சென்று மறைந்து பின் கைகளில் இரு உடம்புகளுடன் மீண்டு வந்தாள். உடும்புகளின் கழுத்தை பற்களால் கடித்து உடைத்து தலைகீழாக குடுவையில் பிடித்து அழுத்திக் கொழுத்த குருதியை அதில் வீழ்த்தினாள். வால் சுழற்றி தவித்து உடும்புகளின் கண்கள் பிரமித்து அவர்களைப் பார்த்தன. பச்சிலைச்சாற்றையும் உடும்புச் சோரியையும் நன்றாக கலக்கி பீமனிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி ஒரே மூச்சில் குடித்தான். சரியாகிவிடும். இன்னும் இருமுறை குடித்தால் போதும் என்றாள் இடும்பி. அசையக்கூடாது. 3 நாட்கள் படுத்திருக்க வேண்டும். பீமனின் இரத்தம் வழிந்த வாயைப் பார்த்தபின் இவன் இவர்களில் ஒருவன் என்பது இப்போதுதானே தெரிகிறது என்றான் தருமன். அவன் மாருதன், பெருங்காற்றுகளின் மைந்தன். ஆகவேதான் மாருதர்கள் வந்து அவன் வெற்றியைக் கொண்டாடுகிறார்கள் என்று குந்தி சுட்டிக்காட்டினாள். அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தைச் சூழ்ந்து மரக்கிளைகள் முழுக்க குரங்குகள் அமர்ந்திருந்தன. நாம் விலகிச் செல்வோம். அவர்கள் அருகே வரட்டும் என்றான் அர்ஜுனன். அவர்கள் விலகியதுமே குரங்குகள் அருகே வந்தன. பெரிய தாட்டான் குரங்கு ஒன்று பீமனின் வாயை முகர்ந்து நோக்கிய பின் நெஞ்சில் தலை வைத்துப் பார்த்தது. பெண்குரங்குகள் அவன் கைகளையும் கால்களையும் பிடித்துப் பார்த்தன. ஒரு குட்டி அவன் முகத்தருகே சென்று மிக அண்மையில் மூக்கை வைத்து நோக்கி பற்களைக் காட்டியது. புன்னகையுடன் அர்ஜுனன் என்னிடம் சண்டைக்கு வா என்கிறான் என்றான். அப்படியா என்றான் தருமன். ஆம், அவனுக்குப் பொறாமை என்றான் நகுலன். அழகிய குட்டி. அவனுக்கு சுபாகு என்று பெயரிடுகிறேன் என்றான் தருமன். இரு பெண்குரங்குகள் கைகளில் பச்சிலைகளுடன் வந்து பீமனுக்குக் கொடுப்பதைக் கண்ட குந்தி இடும்பி அளித்த அதே பச்சிலை. குரங்குகளிடமிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம் என்றாள். பீமன் அந்தப் பச்சிலையை வாங்கி மென்றான். பச்சிலையை வாயிலிட்டு மென்ற ஒரு குரங்கு எச்சிலை அவன் புண்கள் மேல் உமிழ அவன் எரிச்சலில் முகம் சுளித்து அசைந்தான். எங்கோ இவர்களின் குலமூதாதை அனுமன் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் சிரஞ்சீவி என்கிறார்கள் என்றான் தருமன். ஆம் மூத்தவரே, இன்று மூத்தவர் போரிடும்போது அதை உணர்ந்தேன். அவரது காவல் தெய்வம் அவருடன் இருந்து கொண்டிருக்கிறது என்றான் அர்ஜுனன். இதோ வந்து அவரது புண்களை ஆற்றுவதும் அவரே. விரைவிலேயே மூத்தவர் நலமடைந்து விடுவார். பெரிய மரக்கிளைகளை வெட்டி படுக்கை போல கட்டி அதன்மேல் இடும்பனின் உடலை தூக்கி வைத்தனர் இடும்பர் குலத்து மூத்தவர்கள். ஈச்சை மரத்தின் பச்சை இலைகளால் உடலை நன்கு மூடி நாராலும் கொடிகளாலும் கட்டினர். முகம் மட்டும் திறந்திருந்தது. அதை 4 பேர் தூக்கிக் கொள்ள பிறர் தலையை அறைந்து மெல்லிய ஒலியுடன் அழுதபடி பின்னால் வந்தனர். அவர்களின் அழுகையும் ஒரே குரலாக பிசிறின்றி சேர்ந்திருந்தது. மரக்கிளைகளில் தொங்கிய இல்லங்களில் இருந்து கொடியணிகள் வழியாக இறங்கி வந்த குழந்தைகள் திகைத்தவர்களாக நோக்கி நின்றனர். இடும்பியும் அவர்களுடன் அழுதபடி சென்றாள். வீமன் கையோன்றி எழுந்தான். அர்ஜுனனும் தருமனும் அருகே ஓடினர். இளையவனே, நீ அசையக்கூடாது என்றான் தருமன். இல்லை, நான் அங்கே அவர்களுடன் செல்ல வேண்டும். அவர்களின் குலத்தில் ஒருவனாகப் போகிறேன். அவர்கள் குலம் கண்ட மாவீரர்களில் ஒருவன் அவன் என்றான் பீமன். அவனால் நிற்க முடியவில்லை. அர்ஜுனனும் தருமனும் அவனை இருபக்கமும் பிடித்துக் கொண்டனர். மெல்ல காலடி வைத்து பீமன் நடந்தான். அவன் எடையைத் தாழ முடியாமல் இருவரும் தள்ளாடினர். பீமன் வலப்பக்கம் காலெடுத்து வைத்தபோது முழு எடையும் தருமன் மேல் பதிய அவன் பதறி, பிடி பிடி பார்த்தா என்றான். கனத்த கற்சிலை ஒன்றை கொண்டு செல்வது போல் தோன்றியது அர்ஜுனனுக்கு. தருமனின் குரல் கேட்டு இடும்பி திரும்பி நோக்கினாள். ஓடி அருகே வந்து அவர்களை விலகச் சொல்லிவிட்டு பீமனை தன் வலுவான வலக்கையால் பிடித்துக் கொண்டு நடத்தி சென்றாள்.
அந்த ஊர்வலம் குன்றின் சரிவை அடைந்தது. மூங்கில் தட்டு சரிந்து மேலெழுந்தபோது இடும்பனின் பச்சை ஓலை சுற்றிக் கட்டப்பட்டு உடலின் சடைகள் தொங்கிய பெருமுகம் நேர் முன்னால் தெரிந்தது. விழிகள் திறந்திருந்தன. இடும்பன் அவர்களின் தெய்வங்களின் முகத்தை அடைந்திருந்தான். இங்கே திறந்த விழிகளுடன்தான் சடலங்களை அடக்கம் செய்கிறார்கள் என நினைக்கிறேன் என்றான் தருமன். கூட்டம் மேலேறிச் செல்ல பீமன் நின்று என்னை தூக்கு என்றான். இடும்பி அவன் இருகைகளையும் மீண்டும் முதுகில் கொடுத்து எளிதாக தூக்கிக் கொண்டாள். காற்று ஒன்று கடந்து சென்றபோது குன்றின் புற்பரப்பு அலையடிக்க அது நெளிந்து பறந்து வானிலெழப் போவதில் தோன்றியது. மேலே வானத்தின் புன்னகை போல நின்றிருந்த மாபெருங்கற்களின் வரிசையை அர்ஜுனன் நிமிர்ந்து நோக்கினான். இன்னொரு பெருங்கல் என்றான் தருமன். ஒருவேளை நமது பேரரசுகள் தூசுகளாக அழியும். நமது பெயர்களெல்லாம் மறக்கப்படும். அப்போதும் இந்த குன்றின் உச்சியில் திசைகள் சூழ இவை நின்றிருக்கும். வெண்முரசு அனைத்து விவாதங்களும். மகாபாரத அரசியல் பின்னணி வாசிப்புக்காக வெண்முரசு வாசகர் விவாதக் குழுமம். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.